முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான பிளைன் குஸ்கா தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி, அதை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இதை லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் ஆயில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட பிரியாணி மசாலாவுக்கு சேர்ப்போம்ல, அந்த ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். பொன்னிறமாக பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கூடவே 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காய தக்காளி, அதுக்காக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வதங்கணும். வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு சேர்த்துள்ள அது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா தான் சேர்க்குறேன், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் இப்போ அரிசியை ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன், களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுங்க. பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1க்கு 1.5ங்கிற அளவில் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கொத்து மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி, ப்ளைன் பிரியாணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் நான் நெய் சேர்த்து லைட்டாக கரண்டி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெய் நீங்கள் தாளிக்கையில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றினா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும், அதனால் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இப்போ குஸ்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அப்பளமோ வத்தல் இல்லைன்னா ஆனியன் பச்சடி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.